இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் #1 choice, தமிழ் மேட்ரிமோனி. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம் சார் வணக்கம். இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒரு வழியா முடிவுக்கு வந்திருக்கு, அதாவது அலையன்ஸ் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா தொடர்ச்சியா நிறைய விமர்சனங்களும் இருந்திருக்கு. அந்த விமர்சனங்கள்ல இருந்து தொடங்கலாம் அப்படின்ட்டு காங்கிரஸுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. இதுல ஒரு எக்ஸ்பெரிமெண்டா இந்த எலெக்ஷன்ல அவங்க ஜாஸ்தியா நின்றுக்கலாம், ஜாஸ்தி நின்றுக்கலாம் தாவை கொடவை நின்று. ஆனா மீண்டும் காங்கிரஸுடைய அந்த பழைய பெருசாலிகள்லாம் சேர்ந்து ராகுல் காந்தி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு பரவலான ஒரு விமர்சனம் வருது. அதே மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி காங்கிரஸ் தவற விட்டது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வருது. உங்களுடைய பார்வை என்ன? இந்த முடிவுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? டெல்லியில சோனியா உண்மையில் தலையிட்டாரா? ஆதன் தமிழ் நேயர்களுக்கும் வினோத் நேயர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நான் இரு உதாரணங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் இடையே ஒரு மனக்கசப்பை உண்டாக்கியது ப. சிதம்பரம் தமிழ்நாட்டினுடைய 28 சீட்டை வாங்கி கொடுத்து. அதனுடைய பிரதிபலிப்பு தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னாரு ரிப்போர்ட்டர் பார்த்து, பினிஷ் பண்ணிட்ட காங்கிரஸ். ராகுல் காந்தியிடமிருந்து ஒரு SMS வரவில்லை, ஒரு போன் கால் வரவில்லை. நன்றி தெரிவித்து 28 சீட் என்றால் அதற்கு ப. சிதம்பரம் சொன்ன பதில் என்ன என்று கேட்டீர்கள், சிரிப்பீர்கள் தாங்கள். அதை 2-3 காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர்ஸ் டெல்லியில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு ராஜ்யசபா சீட் என்பது, ஒரு லோக்சபா சீட் என்பது நீங்க கணக்கு போடணும் அப்படின்னா கணக்கு சொல்லி கொடுக்கிறார். தமிழக காங்கிரஸை திமுகவுடன் அடங்கு வைத்தது செல்வ பெருந்தகை என்று சொன்னால், அதை மீட்டு கொடுக்காமல் மீண்டும் அடங்கு வைத்தது ப. சிதம்பரம் என்று ஒரு ஒர்க்கிங் கமிட்டி மெம்பரே எங்கிட்ட சொன்னார். அதை தவிர கேசி வேணுகோபாலுக்கும் கிரீஷ் சோடங்கருக்கும் மனஸ்தாபம். இதை முன்னின்று நடத்தியது செல்வ பெருந்தகை, அதற்கு பின்னிருந்து கொடுத்தது மிஸ்டர் ப. சிதம்பரம். ஆனால் ஒன்று நிச்சயம், ப. சிதம்பரத்தினுடைய விளக்கம், ஒரு லோக்சபா MP என்றால் 6 MLAக்கள், ஒரு ராஜ்யசபா MP என்றால் 34 MLAக்கள், ஆக மொத்தம் 28 + 34 வாங்கி கொடுத்தேன் என்று பெருமையாக பேசிக்கிறார். வழக்கறிஞர்களாக இருக்கலாம், ஆனால் இதிலிருந்து வரக்கூடிய செய்தி என்ன என்று கேட்டால், வினோத், இன்று நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது 6ஆம் தேதி மார்ச் மாதம் ஃப்ரைடே 3 மணிக்கு அந்த நாமினேஷன்ஸ் ஆஃப் 6 ராஜ்யசபா MPs ஃபைனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கு வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவித்து விடுவார்கள். காங்கிரஸுக்கு ஒரு MP கிடைச்சாச்சு. நாளை முதல் ப. சிதம்பரத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் 22 மாவட்ட தலைவர்கள் புதியதாக ஒரு கோஷத்தை எழுப்பி இருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் ரிபல் கேண்டிடேட்ஸ் போட போறோம், திமுகவிற்கு சவாலாக இருக்கிறோம். அந்த ரிபல் கேண்டிடேட் போட்டா தமிழ் வெற்றி கழகத்துடன் தொடர்பு வைத்துக் கொள்வோம் என்றெல்லாம் பகிரங்கமாக சொல்ல இருக்கிறார்கள். காங்கிரஸ் பிளவுபட இருக்கிறது வினோத். ஆனா சிதம்பரத்தினுடைய ஒரு சூழ்ச்சி, ராகுல் காந்திக்கு திசை திருப்பிய சூழ்ச்சி என்ன என்று கேட்டால், ஒரு MP எலெக்ட் பண்ணிட்டாச்சு, இனிமேல் பண்ணிக்கலாம். இது மு.க. ஸ்டாலினுக்கு முகத்தில் கொடுத்த கறி பூச்சினா மாதிரி ஆயிருக்குது. ரிபல் கேண்டிடேட் படம் என்ன பண்ணுவாங்க? போதாது குறைக்கு ராகுல் காந்திக்கும் சிதம்பரத்திற்கும் கருத்து வேறுபாடுகள் அதிகமாகிவிட்டது. சோனியா காந்தி வேண்டுமென்றே திமுகவிற்கு அதிகமான சீட்டோ சின்ன சீட்டோ வாங்கி முடிச்சுடு, இல்ல அப்படின்னா பிஜேபி வந்துடும் அப்படிங்கிற பயமுறுத்த. ராகுல் காந்தியுடைய ஒரே ஒரு காரணம், 234 தொகுதிகளிலும் எப்படி மேற்கு வங்காளத்தில் போடுகிறோமோ போட்டி, அதே மாதிரி இங்கே போட்டு காண்பிக்கலாமே, திமுக வெளியே வரலாமே என்ற எண்ணத்தினால் தான் அவர் தொலைபேசியோடு பேசாதிருந்தார். பிறந்த நாள் வாழ்த்து தெரிஞ்சு தூங்கி எழுந்தார் 2:30 மணிக்கு. அப்பதான் ட்வீட் போட்டாரு, ப்ரோ காணோம், பிரதர் 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 எல்லாம் மறைஞ்சு போச்சு. 4வது, ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் மீது என்ன கோபம் என்று கேட்டீர்களேனால், சிவசேனாவுடைய பத்திரிகை சாம்னாவில் உத்தவ் தாக்கரே ஒரு கட்டுரை எழுதினார் மணிசங்கரை மேற்கோள் காண்பித்து, அடுத்த பிரதமர் இந்தி கூட்டணியுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் என்று. அதில் தான் கோபம் வந்தது வினோத். பிரிந்தது. போதாது வரைக்கு பல முறைகள் பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாக விஜயுடன் ராகுல் காந்தி 3 முறை பேசியிருக்கிறார். இது ஸ்டாலினுக்கு தெரியும். ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் இருக்கக்கூடிய கசப்பு எங்கே ஆரம்பித்தது என்றால், கரூருக்கு அனுதாபம் தெரிவித்தார் அன்றிலிருந்து.
விஜயுடன் பேசியது. சோ ஆக மொத்தம் காங்கிரஸ் பிளவுபட இருக்கிறது. ஒரு எம்பி வாங்கிட்டாங்க. திமுகவிற்கு முகத்தில் கரி பூசப்பட்டது. ஓகே ஓகே சார், இப்போ இதுல சோனியா காந்தியோடைய தலையீடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்தது? ஏன்னா இதுல ராகுல் காந்தி அவர்களுக்கு அந்த ராஜ்யசபா ஆப்ஷன்ல கூட தங்கபாலு கொடுப்பாங்களா, யாரு கொடுப்பாங்க, சீனியர் லீடர்ஸ் யாராவது கொடுப்பாங்களாங்கிற ஒரு நிலை இருந்த போது திடீர்னு இப்போ ஒரு கிறிஸ்டோபர் திலக் அப்படிங்கிற ஒரு புது நபருக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். சோ ராகுல் காந்தி சாய்ஸ் முழுக்க முழுக்க அது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா திமுக கூட்டணியில இருந்து இவன் வெளியவே வரக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவோட சோனியா காந்தி இருப்பதற்கான காரணம் என்ன? அதே மாதிரி இதுக்கு பின்னணி என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? தன்னுடைய மகன் மீது சோனியா காந்தி ராகுல் காந்தி மீது நம்பிக்கை இல்லாததுதான் காரணம். 3 முறை பிரதமராக முடியாது இருந்ததும், இந்த முறை பிரதமராக வராது இருந்ததும், 2029 4வது முறை பிரதமராக ஆகாவிட்டார் மூட்டை முடிச்செல்லாம் கழிச்சு இட்டாலிக்கோ லண்டனுக்கோ யுஎஸ்ஏக்கோ தான் போக வேண்டிய நிலைமை வந்துடும் என்ற ஒரு அவநம்பிக்கை ராகுல் காந்தி மீது வந்துவிட்டது. அதனால்தான் பிரியங்கா காந்தி முன் நிறுத்துகிறார்கள். போதாத குறைக்கு டெல்லியில் வளர்க்கக்கூடிய சில முக்கியமான செய்திகளை வைத்து பார்த்தால் தனக்கு வயதாகிவிட்டது என்று சோனியா காந்தி நினைக்கக்கூடிய அளவிற்கு பல ட்ரஸ்ட், பல அறக்கட்டளை நிறுவனங்கள், பல காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய நிதி சம்பந்தப்பட்டதுக்கெல்லாம் பில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க சோனியா காந்தி. அதற்கு சில முக்கிய விஷயத்தெல்லாம் தமிழ்நாடு ஒரு மூத்த வழக்கறிஞர் கூட அதெல்லாம் டிராப்ட் பண்ணி தரான்னு கேள்விப்பட்டேன். அதுல இருந்து ராகுல் காந்தி பிரித்து சோனியா காந்தி தன் மகளுக்கு அதிகமாக கொடுப்பதா என்றால் ஒரு கசப்பு இருப்பதாகத்தான் தெரிகிறது டெல்லியில். அந்த மாதிரி ஒரு 18 ட்ரஸ்ட் இருக்கு வினோத். ராஜீவ் காந்தி ஃபவுண்டேஷன், இந்திரா காந்தி மெமோரியல் லைப்ரரி, இந்திரா காந்தி மெமோரியல் ட்ரஸ்ட், சஞ்சய் காந்தி மெமோரியல் ட்ரஸ்ட், ஆனந்த் பவன், இன்னொரு இருக்குது. யாருக்கும் தெரியாது. அது எக்ஸப்ட் சோனியா காந்தி அந்த லீகல் டீம் அவளுக்கு தான் தெரியும். அதுல 2-3 தமிழ்காரனும் உள்ள பூந்து விளையாடுறாங்க. அதுதான் நெருக்கம். அந்த நெருக்கத்தின் காரணமாகத்தான் திமுகவிற்கும் காங்கிரஸிற்கும் ஒரு பின்னணி கூட்டணி வந்தது காரணம். இதுல திமுக அப்செட்டா இருக்காங்க. அதையும் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. கனிமொழி ராகுல் காந்தியுடன் பேசும் பொழுது ஒரு பூச்சாண்டி காமிச்சாங்க. எப்படி பீகாரில் காங்கிரசிற்கு 5 எம்எல்ஏக்கள் கிடைத்தார்களோ, தேர்ந்தெடுத்த பிறகு அந்த 5 எம்எல்ஏக்களும் ஜனதாதள் நிதிஷ்குமார் தலைமையில் போன மாசமே சேர்த்துட்டாங்க போய். அந்த மாதிரியான சூழ்நிலை தமிழகத்திலும் வரும். டிவிக்கோட சேர்ந்துருவாங்க, பயப்பட்டு. அதனால நான் அதிகமான சீட் தர மாட்டேன்லாம் சொல்லிட்டு ராகுல் காந்தி சொன்ன நத்திங் டூயிங், நான் எனக்கு 41 தான் போகணும்னு அடிச்சு போட்டு சொன்னாரு. எங்க 3 தூதுக்குள் போச்சுங்க. ஆர் ராஜா, மாப்பிள்ளை, கனிமொழி 3த்துக்கு ஸ்டாப் பண்ணுவாரு. சோனியா காந்தியை பார்க்க வேண்டாம் என்று கூட சொல்லி இருக்கிறாங்க கனிமொழியிடம். அதற்கும் மேலாக சிதம்பரம் தலையிட்டார்னா யாருக்காக வேலை செஞ்சாங்க? சிதம்பரம் திமுகவிற்காகவா காங்கிரஸ்க்காகவா? ஆக மொத்தம் நிச்சயமாவே நீங்க சொன்ன மாதிரி தங்கபாலு உண்மை சொல்ல போனா நிஜமாவே நான் சொல்றேன். எனக்கு அந்த கோப்பண்ணாவை இன்றல்ல நேற்றல்ல பல ரொம்ப நாளா தெரியும். அவருக்கு கொடுத்துருக்கலாம், எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க. அதே மாதிரி இதயதுல்லா அவர் பேசிட்டே இருக்காரு, ஒரு டெலிவிஷன்ல வந்துருக்கு, எவ்வளவு ஆர்கியூ பண்றாரு. ஆக மொத்தம் காங்கிரசும் சரி திமுகவும் சரி விஜய் வந்ததின் நோக்கத்தின் மூலமாகத்தான் திருத்தூர் வாக்குத்தான் போகக்கூடாது என்பதற்கு எம்எல்ஏக்கள் திருத்துகளாக வரார்களோ இல்லையோ எம்பியை அடித்து காண்பித்தோம் என்ற ஒரு மமதை தான் காரணம் என்று சொல்லுகிறார்கள். காரணம் 6 எம்பில 2 பேர் கிறிஸ்டியன், எல்லாரும் பயப்படுறாங்க சார். அதை தவிர இதே கிறிஸ்டோபர் எழுதிய பேசிய கட்டுரைகள் பல அதே காங்கிரஸ்காரர்களால் விநியோகிக்கப்படுகிறது. எனக்கு 2 SMS வந்ததுங்க காத்தால இருந்து வாட்ஸ்அப்ல. அவர் திமுகவை எதிர்த்து பேசியிருக்கிறார். கை விட்டு பயிற்சி வினோத். இது குழப்பத்தை உண்டாக்கி, எவ்வளவு குழப்பம் இருக்குதோ அதனுடைய குழப்பம் தேர்தலுக்கு பிறகு தெரியும். காங்கிரஸ் அழிஞ்சு போடுங்க, இருக்கிறதெல்லாம் போடுங்க, பீகார் மாதிரி ஆயிடுங்க சார். இப்போ பீகார்னு நீங்களே சொல்லிட்டீங்க, அதுல இருந்து இன்னொரு செய்தி தொடங்கிடலாம் அப்படின்ட்டு. நிதிஷ்குமார் அவர்கள் ராஜ்யசபா எம்பி ஆறாரு, அப்புறம் அங்க பாஜகவுடைய முதலமைச்சர் வருகிறார் அப்படிங்கிற விஷயம் போது இதுல விமர்சனத்துக்கு நம்ம 2வது போவோம். ஃபர்ஸ்ட் இந்த முடிவு எடுக்கப்படுறதுக்கான காரணம் என்ன, இதோட பின்னணி என்னன்னு நினைக்கிறீங்க? எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், என்னுடைய அனாலிசிஸ், நான் அலசல் மூலமாக நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய 3வது ஆண்டுக்கு நுழைவதனால் ஜூன் 10ஆம் தேதி 2026 அதற்கு முன்னதாக பல திட்டங்களை தீர்க்க வேண்டும். அதில் முன்னதாக ஜென்சி என்று சொல்லக்கூடிய நேபாளத்தில் ஆரம்பித்த ஒரு தகராறு, நேபாளத்தில் ஜனாதிபதிக்கு கிடைக்கக்கூடிய தேர்தல், பிரதமருக்கு இந்த தேர்தல் எல்லாம் நடந்து முடிந்தாலும்
இலங்கையில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுத்த 2 வருடங்களுக்கு முன்னதாக அது மாதிரி வரக்கூடாது, ராகுல் காந்தி என்ன பண்ணாரோ இதையெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஜென்சி தான் முக்கியங்க இந்த பீகார் தேர்தல் மாறுதலுக்கு. அதுதான் என்னுடைய கருத்து. காரணம் என்ன என்று கேட்டால் நிதிஷ்குமாருக்கு உடல்நிலை சரியில்லை. பல பொதுக்கூட்டங்களில் தேசிய கீதம் பாடும் பொழுது நிதிஷ்குமார் எழுந்து உட்கார்வு கிடையாது, அவருக்கு பேச தெரியல, முடியல. அவர் அடல் பிகாரி வாஜ்பாய் என்று பிரதமர் நரேந்திர மோடி 3-4 முறை கூப்பிடுகிறார். சோனியா காந்தி இந்திரா காந்தி என்று சொல்லுகிறார். இதெல்லாம் ஒரு வயசாயிடுச்சு, தப்பு சொல்லக்கூடாது. அதனால எல்லாருக்கும் எனக்கும் வயசாயிடுச்சு. அது எடுக்கணும். அது இதுதான் சரி சமயமா பார்த்தாங்க. காரணம் ஜனதா தள் வியூல தேஜஸ்வி யாதவ் சேர்ந்துன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்கெல்லாம் ஒன்னாயிட்டாங்கன்னா காங்கிரஸுக்கு இல்லவே இல்லை, அங்க வயிற்று போயிடுச்சு. ஆனா இந்த தேஜஸ்வி யாதவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவையும் பிரிக்க வேண்டும். 2029 4வது முறையாக பாஜக வர வேண்டும். போதாத குறைக்கு எல்லாம் முக்கியமானது. அதன் நேர்களுக்கு நான் ஒரு ரகசியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன் வினோத் மூலமாக. உத்தரப்பிரதேசத்தில் 3வது முறையாக யோகி ஆதித்யநாத் வர வேண்டும் என்றால் பீகாருடைய நிழல் அங்கு இருக்கணும். எப்படி வாரணாசியில பிரதமர் கண்டெஸ்ட் பண்ணிட்டு பீகார்ல ஒரு 5 பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சிக்கு அந்த ஒரு வேவ் போயிடுச்சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கணும்னு பாக்குறாங்க. காரணம் என்ன என்று கேட்டால் பீகார் மூலமாக வட இந்தியாவில் 21 மாநிலத்தை தவிர 22வது மாநிலத்தையும் நாங்கள் பிடித்து காண்பித்து விட்டோம். எதிர்கட்சிகள்லாம் வீக்கா இருக்கிறது காமிக்கிறோம்னு காமிச்சிருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. மாணிக் தாக்கூர் ட்வீட் போட்டாரு. இப்ப நிதிஷ்குமார் சாப்பிட்ட மாதிரி, உத்தவ் தாக்கரே சாப்பிட்ட மாதிரி எடப்பாடி பழனிசாமி சாப்பிட்டுருவாங்கன்னு. ஐயா மாணிக் தாக்கூர் அவர்களே தங்களுடைய ட்வீட்டை நான் பார்த்தேன். தங்களுடைய கட்சியை திமுகவிற்கு அடகு வைத்தீர்களே ப. சிதம்பரம், அதற்கு என்ன பதில் சொல்ல போறாரு? இதே மாணிக் தாக்கூர் சஸ்பெண்ட் பண்ணணும்னுட்டு மீசம் போட்டாரு. பாரதியார் மீசம் எங்க போச்சு? மீசம் ஒடுங்கிடுச்சா? மாணிக் தாக்கூர் ப. சிதம்பரத்துக்கு மாணிக் தாக்கூருக்கு எப்பவுமே ஆகாது. இது போதாத வரைக்கும் இது ஒண்ணு. பழனிசாமி சாப்பிடுவாங்களா ஏடிஎம்கே? இப்ப ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், டிஎம்கே எலெக்ஷனுக்கு அப்புறம் எங்க இருக்க போகுதுன்னு பாருங்க. அதுக்கு மாணிக் தாக்கூர் உறுதியாக நிற்பார். மாணிக் தாக்கூருக்கு இப்ப எம்.கே. ஸ்டாலின் மேல கோபம் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி மேல கோபம் கிடையாது, சிதம்பரத்தின் மேலதான் கோபம் முழுக்க முழுக்க. ஆக மொத்தம் பாஜக அதிமுகவை சாப்பிடாது, திமுக காங்கிரஸை தமிழகத்தில் சாப்பிட்டு விட்டது. மு.க. ஸ்டாலினுடைய முதுமை காரணம், முதிர்ச்சி காரணம் என்று தான் நான் அலச முடியும். பெஸ்ட் ஹேண்ட்லிங் பை எம்.கே. ஸ்டாலின் டு ஃபினிஷ் திஸ் காங்கிரஸ். அதுதான் அவருடைய மண்ணை எண்ணெய் இப்படி காமிச்சாரு டெலிவிஷனுக்கு. இதுல டெல்லியில இருந்து இதை வியூ பண்ணும்போது வருகிற தேர்தல், தமிழக சட்டமன்ற தேர்தலை எப்படி வியூ பண்றாங்க? ஏன்னா பிரதமர் விட்டார், பிரச்சாரம் தொடங்கி விட்டது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக அமித்ஷா அவர்களை பார்த்தார். பல விஷயங்கள் போயிட்டே இருக்கு. சோ இந்த தேர்தலை இப்ப அவங்களுடைய கணிப்புல எப்படி பாக்குறாங்க? ஏன்னா விஜய்னு ஒரு பெரிய ஃபேக்டரும் நடுவுல இருக்கு. அப்படிங்கிற போது இதை இப்ப எப்படி வியூ பண்றாங்க? இதை 3-4 விதமாக பிரித்து கொள்ளலாம். தேர்தல் மார்ச் மாதம் 12ஆம் தேதி 3 மணிக்கு டெல்லியில் அறிவிப்பு இருப்பதாக இன்று காலை நான் கேள்விப்பட்டேன். அது 12-13 கூட இருக்கலாம். ஒன்று. 2வது, இருக்கக்கூடிய நிலைமைகளை பார்த்தால் ஒளிவு மறைவு இன்றி ஆதன் தமிழர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் அமித்ஷா மனதில் இருப்பதை சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்த போது கூட சொன்னார். டிஎம்கேக்கு சஃபாய் கர்னா ஹை, உக்காடக்கே பெங்க்னா ஹை. அதை மொழிபெயர்த்தவர் கூட எனக்கு தெரிந்தவர் தான். வேரோடு புடுங்கி எறிய வேண்டும், அதை ஸ்கிரீன் செய்ய வேண்டும், சஃபாயில ஒழிச்சுவிடணும் அப்படின்னு. அதில் மும்மரமாக இருக்கிறது பாஜக. காங்கிரஸ் குழப்பத்தில் இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகளிடையே அகில இந்திய அளவில் எம்ஏ பேபி என்று சொல்லக்கூடிய கேரளாவினுடைய முன்னாள் தலைவர், அது இப்பொழுது பொதுச் செயலாக இருக்கிறார் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டுக்கு, அவர்கள் சொல்லும் போது கூட தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய செய்தி மத்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுகவிற்கு ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருப்பது, போதைப் பொருள், கள்ளச்சாராயம், பாலியல் கொள்கை, கொள்ளை, கொலை, இதெல்லாம் வச்சுட்டு பாத்தீங்கன்னா we are facing immense anti incumbency அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தை பார்க்கக்கூடிய ஒரு முயற்சியில் நான் ஈடுபட்டேன், பார்த்தேன். பூஷ்வாகா, டிஎம்கே has become பூஷ்வாகான்னு எழுதியிருக்காரு சிபிஐ ஜெனரல் செக்ரட்டரி. இதெல்லாம் வச்சு பாக்குங்க. இப்ப நம்பர் கணிச்சுக்கு வரலாம். நம்ம டெல்லியிலேருந்து பார்க்கும் பொழுது குறைந்தது 15 முதல் 20 சீனியர் எடிட்டர்ஸ், ஆங்கர்ஸ், என்டிடிவி, ரிபப்ளிக், டைம்ஸ் நவ், இந்தியா டுடே, ஆஜ் தக் போன்ற தலைமை ஆசிரியர்கள், சீனியர் மோஸ்ட் ஆங்கர்ஸ் எல்லாம் ஸ்டாலினையும்
எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் பார்த்து விட்டு வந்தார்கள். அந்த ஒரு 10-15 பேர்ல 6-7 பேர் எனக்கு நன்றாக தெரியும், மிக நெருங்கி பழகி இருக்கிறவன். என்னிடம் சில டெல்லி பத்திரிகையாளர் கேட்டால் தாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் கூட நான் பெருமைப்படுகிறேன். அவர்கள் ஜேர்னலிசத்து வரதுக்கு காரணம் இருந்தது நான். அவருடைய கருத்து என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் தொங்கு சபை வரும், விஜய் இஸ் எ ஃபேக்டர், இபிஎஸ்க்கு கிரௌட் இருக்குது, கரண்ட் பிஜேபி கிட்ட இல்ல. ஆனாலும் பிஜேபியும் அதிமுகவும் இருப்பதனால் திமுக என்பது சஃபாய் ஆயிடும் சொன்னார். திமுக 3வது இடத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. காரணம், தமிழகத்தில் ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கிறதாகத்தான் பல சீனியர் எடிட்டர்ஸ் என்கிட்ட சொன்னது. இதை விட்டுருங்க. டைம்ஸ் நவ், ரிபப்ளிக், இந்தியா டுடே, என்டிடிவி, இவங்களுக்கெல்லாம் ஒரு செஃபாலஜிஸ்ட் வச்சிருக்காங்க, கருத்து கணிப்பார்கள். அவங்களுக்கு வரக்கூடிய டேட்டா ஆஃப்டர் தஞ்சாவூர் எலெக்ஷன் எவ்ரி வீக் ஒரு அனாலிசிஸ் பண்றாங்க. இந்த வாட்டி பாயிண்ட்ஸ் தான் போறாங்க. பாயிண்ட்ஸ் டெல்லியில இருந்து உட்காந்து பேசுறாங்க. ஒரு 10,000 பேர் 20,000 பேர் போன்ல வாட்ஸ்அப்ல தான். ஒரு பிரபல தொலைக்காட்சியினுடைய கருத்து கணிப்பு இன்று வந்தது, ஃப்ரைடே 6 மார்ச் 2026. தஞ்சாவூர் கூட்டத்திற்கு பிறகு விஜயனுடைய மதிப்பு 67 பாயிண்ட்ஸ், எடப்பாடி பழனிசாமி 66, 65, இது நடுவுல. திமுகவுடைய பாயிண்ட்ஸ் இதெல்லாம் 100% போகாதீங்க, அந்த பாயிண்ட்ஸ்ல வருது 48, இங்க 66, 67, 48. இன்னைக்கு தேதியில விஜய் லீடிங் இருக்காரு பப்ளிக் ஒப்பீனியனை பொறுத்து மட்டும் என்பதுதான் வட இந்தியாவில் பேசக்கூடிய பேச்சு. விஜய் எடப்பாடி பழனிசாமி ஒன்று சேர்ந்தாலும் சேரலாம். காரணம், ராகுல் காந்தி மறைமுகமாக தொடர்பில் இருந்தது, தங்களுடைய ஒரு முயற்சிக்கு எதிர்த்து போகிவிட்டார் என்று விஜய் தரப்பிலும் பேசுகிறார்கள் என்பதுதான் நான் கேள்விப்பட்டேன். பெரிய நான் கேள்விப்பட்டேன். சோ விஜய் எடப்பாடி பழனிசாமி, அதாவது விஜய் என்டிஏக்குள்ள வருவதற்கு இன்னும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? போஸ்ட் எலெக்ஷன் சினாரியோல இருக்கும். இப்பெல்லாம் இந்த எலெக்ஷன் எல்லாமே சீல் ஆயிடுச்சே. ராஜ்யசபா எலெக்ஷன் ஓவர், திமுக கூட்டணி 21 பேர் வச்சு மோள அடிக்கிறாங்க. 21 பயமுறுத்துறாங்க. இங்க 14 இது புதுசா இருக்கு தமிழ்நாட்டில். நான் கொடியெல்லாம் பார்த்துருக்கேன், நம்பரை பார்த்தது கிடையாது. அப்போ அந்த பின்னணியில் பார்த்தால் திமுகவிற்கு இது விரோதமாக போகும். அதிமுகவினுடைய அணுகுமுறை காரணம் அதிமுக நிறைய பிரச்சனை இருக்குது, தமிழக பாஜக பிரச்சனை இருக்கு, தமிழக கம்யூனிஸ்ட் பிரச்சனை இருக்குது, மதிமுக இருக்குங்க சார். பாருங்க சார், அங்க வைகோ அவர்கள் என்னிடமே சொல்லி வருத்தப்பட்டார். அந்த மல்லை சத்தியாவை தூண்டி வித்து திமுகன்னு சொல்லிட்டு அவரோட 2 பேருமே இருக்காங்களே, எப்படி அவர் ஒரு கோடி ஒண்ணு வந்துடுச்சு. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீர்களே ஆனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு நிலைப்பாடு, விஜய் காங்கிரஸுக்கும் திமுக வந்த ஒரு கோபத்துல he may do anything. முதல்ல இவ்வளவு குழப்பம் இருக்குது, தேர்தலுக்கு பிறகு மேலும் குழப்பம் இருக்கும். காரணம், வாக்காளர்கள் குழம்பி இருக்கிறார்கள், தொங்கு சபை என்று தான் சொல்லுகிறார்கள். போஸ்ட் போல் சினாரியோல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விஜய் பாஜகவுடன் சேருவதில் பிரகாசமாக இருக்கிறது, காட்சி ஒளிர்மயமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார் டெல்லியில் இந்த லாஸ்ட் 2-3 டேஸ்ல. ஏன்னா 2 பேருக்கு காமன் எனிமி டிஎம்கே. இன்னைக்கு பொதுமக்களிடையே திமுகவை மிக மிக தாக்கி பேசுவது விஜய் ஒருத்தர், அடுத்தது எடப்பாடி பழனிசாமி. எதிராக இருக்குது. இப்ப பாருங்க, எடப்பாடி பழனிசாமி திட்டார தவிர ஸ்டாலின் விஜய் ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. அதே மாதிரி நரேந்திர மோடி 2 கூட்டம் பேசிட்டார், எடப்பாடி பேசிட்டார், விஜய் பத்தி ஒருமே டச் பண்ணல. சோ இந்த மாதிரி இப்போ ஒருத்தருக்கு எதிர்த்து 2 பேர் இருக்காங்க. இந்த விஜய் எதிர்த்து திமுக இருக்கிறது. அதுல ஒரு வாக்காளர்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தஞ்சாவூர் மீட்டிங், அப்புறம் நாளைக்கு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கொடுக்க போறாரு விஜய் 8ஆம் தேதி. இதெல்லாம் வச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேட்டட் காமன் மினிமம் ப்ரோக்ராம் வைத்து தேர்தலுக்கு முன்னதாக கூட ஏன்னா காங்கிரஸ் தேர்தல் கேண்டிடேட் போட்டாங்கன்னா அது விஜய்க்கு லாபமா போகும், திமுகவுக்கு கஷ்டமா போகும். அதையெல்லாம் விஜயும் ஏற்பாடு செய்கிறார். ஓவரால் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தொங்கு சபை பார்க்க தான் போகிறது. இது நடுவில் RN ரெட்டி மாத்தி விட்டாங்க. அதுக்கு என்னத்துக்கு திமுக குஷிப்படுறாங்க, பாஜக பண்ண. ஆனா RN ரெட்டி மாத்தினத்தை விட ரொம்ப டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் நான் சொல்றேன். ஏன்னா அந்த கேரளா கவர்னர் எனக்கு நல்லா தெரியும், ராஜேந்திர சார் பக்கா RSS. திமுக ஒண்ணுலா கொண்டார். ஆனா அஜய் பல்லா என்று சொல்லக்கூடிய அமித்ஷாவுடைய நகம், சதை, காது, மூக்கு, வாய், அவர் தான் IAS ஆபீசர், ஹோம் செக்ரட்டரி 4 வருஷம் இருந்தது, அவர் போட போறாங்க. சோ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அமித்ஷா காயை நன்றாக நமர்த்துகிறார் என்று தான் எனக்கு புரிகிறது. அமித்ஷா எடப்பாடி மீட்டிங்ல எடப்பாடி வாஸ் ஹாப்பிங்க தான் எனக்கு அமித்ஷா தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய சில கருத்துக்கள். ஏன்னா
அமித்ஷா சொல்லிட்டு இருக்காரு, வினோத் தாவடே, அருண் சிங், அங்க தருண் சுக், நிதின் நபீன், இவங்கிட்ட அருண் நம்ம அமித்ஷா சொல்றதால எங்களுக்கு ஃபீட்பேக் வந்து இல்லைங்களா? பிரதி தினம் மத்திய பாஜக ஆபீஸ்ல வினோத் பிரதி தினம் சில குறிப்பிட்ட 15 அல்லது 20 ஜேர்னலிஸ்ட் பிரதி தினம் இந்த வினோத் தாடே என்பவர், அவர் இப்ப ராஜ்யசபா எம்பி ஆயிட்டார், தினம் பிரீஃப் பண்ணுவார் ஆஃப் த ரெக்கார்ட். நேற்று அவர் சொல்லும் பொழுது திமுக இஸ் இன் வெரி டிப் சிச்சுவேஷன் அப்படி கை எப்படி காமிச்சார். நன்றி சார், பல்வேறு கேள்விகள் வச்சுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நன்றி நன்றி நன்றி.